அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதே மாதிரி ஒரு +2 முடிக்கிற மாணவர் அடுத்து என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம், எப்படி படிக்கலாங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணியும் வீடியோஸ் கொடுத்துட்டு வரோம். ஸோ அந்த வரிசையில் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ +2 ரிசல்ட்ஸுங்கிறது வந்தாச்சு. ஸோ எல்லா மாணவர்களுக்குமே +2 ரிசல்ட்ஸ் வந்தாச்சு. அதில் இன்ஜினியரிங் சேர விரும்புகிற மாணவர்களோட முதல் சாய்ஸாக இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் கோர் டிபார்ட்மெண்ட். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஏஐடிஎஸ், ஏஎம்எல் அது இல்லாமல் இன்றைக்குமே ஒரு மிகப்பெரிய கிரேஸ் வந்து எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கோட கோர் பிரான்ச்சஸ்க்கு தான். அப்போ நிறைய மாணவர்களும் பெற்றோர்களும் சரி, நீ காலையில் ரிசல்ட் வந்ததுலேருந்து கேட்குற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் தமிழ்நாட்டில் எந்த கல்லூரியில் படிக்கலாம், எந்த கல்லூரிகள் சிறந்த கல்லூரிகள், ஒரு டாப் 10 கல்லூரிகள், டாப் 20 கல்லூரிகள் பற்றி சொல்ல முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் பர்டிகுலராக வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், அதுவும் பர்டிகுலராக கோர் டிபார்ட்மெண்ட் படிக்கிறதுக்கு டாப் 50 காலேஜஸ் இன் தமிழ்நாடு பற்றி தான் பார்க்க போகிறேன். அதில் ஒரு விஷயம் கிளியர் பண்ணிடுறேன் உங்களுக்கு. என்னென்னா, இந்த டாப் 50 காலேஜஸ்னு எந்த ஆர்டரில் சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஸ்ட் அப்பான் தி ப்ரீவியஸ் இயர் க்ளோசிங் கட் ஆஃப். ஏன்னா இது வந்து நான் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சு சொல்லலை, பிளேஸ்மெண்ட் வச்சு சொல்லலை, மற்ற ஃபெசிலிட்டிஸ் வச்சு சொல்லலை. கடந்த வருஷம் டிஎன்இஏ 2023 மாணவர்களோட சாய்ஸஸாக எந்த கல்லூரிகள் இருந்துச்சு, அதுலேயும் பர்டிகுலராக நான் எடுத்திருக்க டேட்டாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஓசி கம்யூனிட்டி. ஓசினா ஓப்பன் கேட்டகரி. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஓசி ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இத்தனை பிரிவு மாணவர்களுமே ஓசி கேட்டகரியில் தான் எடுப்பாங்க. ஸோ ஓசி கேட்டகரியில் வந்து க்ளோசிங் கட் ஆஃப் தகவல்கள் வச்சு டிஎன்இஏ 2023 இந்த 50 கல்லூரிகள் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த தரவரிசையில் இருக்கிறாங்க. ஸோ இது இந்த டேட்டாங்கிறது முழுக்க நான் வந்து டிஎன்இஏ online.orgங்கிற வெப்சைட்லேருந்து எடுத்தது தான். ஏன்னா இதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த வருஷமே இப்படி ஒரு வீடியோ போடுறப்ப நிறைய பேர் கேட்டது, நிறைய கல்லூரிகளும் கேட்டாங்க, நிறைய பெற்றோர்களும் கேட்டாங்க, ஏன் வந்து நாங்கள் நினச்சா காலேஜ் வந்து மேலே வரல, இல்லை அந்த சில கல்லூரிகள்லேருந்து கேட்டாங்க, ஏன் எங்கள் காலேஜை வந்து கீழே இறக்கி சொல்லியிருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லிடுறேன், இது முழுக்க க்ளோசிங் கட் ஆஃப் ஓசி கம்யூனிட்டி வச்சு மட்டும்தான் போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம வந்து ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறப்ப அனாலிசிஸ் மெத்தட் என்னங்கிறத நம்ம வந்து தெளிவுபடுத்திடுறேன், சரிங்களா? ஸோ இப்போ அடுத்து வந்து டாப் 50 காலேஜஸ் என்னங்கிறது நம்ம பார்த்துருவோம், சரிங்களா? டிஎன்இஏ 2023 கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கை ஹை கட் ஆஃப் வாங்கின மாணவர்கள் எந்த வரிசையில் தேர்ந்தெடுத்தாங்க, அதோட டாப் 50 கல்லூரிகள் பற்றி பார்ப்போம். ஸோ மாணவர்களோட கட் ஆஃப் பேஸ் பண்ணி அவங்களோட டாப் கல்லூரிகளில் முதல் இடம் பிடிக்கிற கல்லூரி என்னென்னு பார்த்தீங்கன்னா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை கேம்பஸ். ஸோ அந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் ஓசி பிசி, பிசிஎம், எம்பிசி எல்லாமே 200 கட் ஆஃப்கே சீட்டுங்கிறது க்ளோஸ் ஆகிருச்சு. எஸ்சி 199 மற்றும் எஸ்சிஏ 186க்கு சீட்டு க்ளோஸ் ஆகிருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி கேம்பஸ்லேயே அவங்க வந்து ஒரு செல்ஃப் சப்போர்ட்டிங் பிரான்ச் வச்சுருக்காங்க. இதுக்கு முன்னாடி நான் சொன்னது எய்டட் பிரான்ச். எய்டடுக்கும் செல்ஃப் சப்போர்ட்டிங் என்ன வித்தியாசம் வரும் பார்த்தீங்கன்னா, ஃபீஸ் வகையில் வித்தியாசங்கள் வரும். ஸோ அங்கே இருக்கக்கூடிய செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ்க்கு வந்து பிரான்ச்சோட கோடு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பிரான்ச்சோட கோடுங்கிறது சிஎம். ஸோ அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஓசி கம்யூனிட்டிக்கு 200, பிசி, பிசிஎம், எம்பிசிக்கு 199, எஸ்சி 194, எஸ்சிஏ 188 மற்றும் எஸ்டி 180க்கு சீட்டுங்கிறது க்ளோஸ் ஆகிருக்கு. அடுத்து பார்த்தோம்னா மூணாவது இடம் வந்து எந்த கல்லூரின்னு பார்த்தீங்கன்னா எம்ஐடி கேம்பஸ். ஸோ எம்ஐடியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் ஓசி கம்யூனிட்டிக்கு 199க்கே க்ளோஸ் ஆகிருக்கு ஓசி மற்றும் பிசி. பிசிஎம், எம்பிசிக்கு 198 மற்றும் எஸ்சிக்கு 140, எஸ்டிக்கு 119க்கு சீட்டுங்கிறது க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ அடுத்து எந்த கல்லூரி வருதுன்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், ஸ்ரீ சிவசுப்ரமணியன் நாடார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் ஓசி மற்றும் பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 199க்கு க்ளோஸ் ஆயிடுச்சு. பிசி முஸ்லீம் 198க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. எம்பிசி 197, எஸ்சி 170 மற்றும் எஸ்சிஏ 147க்கு க்ளோஸ் ஆயிடுச்சு. அடுத்த இடம் பிடிக்கிற கல்லூரி என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். ஸோ இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் ஓசி கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் ஓசி மற்றும் பிசி ரெண்டுக்குமே 199க்கு சீட்டு க்ளோஸ் ஆயிருச்சு. பிசி முஸ்லீம் 196க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. எம்பிசி 198 மற்றும் எஸ்சி 142க்கு சீட்டு க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து ஆறாவது இடம் வந்து பார்த்தீங்கன்னா அதே சென்னையில் இருக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டி சென்னையில் இருக்கக்கூடிய எம்ஐடி மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கேம்பஸில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கோட செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ். இதுக்கு முன்னாடி பார்த்தது எய்டட் கோர்ஸ், இப்போ பார்க்குறது செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ். ஸோ இந்த செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓசிக்கு 199, பிசி 198, பிசி முஸ்லீம் 197, எம்பிசி 197, எஸ்சி 171, எஸ்சிஏ 165, எஸ்டி 143க்கு சீட்டுங்கிறது க்ளோஸ் ஆயிடுச்சு. அடுத்து ஏழாவது இடத்த எந்த கல்லூரி பிடிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரை. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும்
ஓசி 198, பிசி 197, பிசி முஸ்லீம் 195, எம்பிசி 194, எஸ்சி 154, எஸ்சிஏ 131 மற்றும் எஸ்டி 143க்கு சீட்டுங்கிறது க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து எந்த கல்லூரி வருதா அப்படின்னு பார்த்தோம்னா கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இது வந்து ஒரு கவர்மெண்ட் எய்டட் காலேஜ். இங்கே கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் ஓசி கம்யூனிட்டிக்கு 197, ஓசி மற்றும் பிசி கம்யூனிட்டிக்கு 197க்கு சீட்டு க்ளோஸ் ஆயிருக்கு. பிசி முஸ்லீம் 195, எம்பிசி 196, எஸ்சி 160 மற்றும் எஸ்சிஏ 135க்கு சீட்டு க்ளோஸ் ஆயிருச்சு. அடுத்து 9வது இடம் எந்த கல்லூரி வருதுன்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் ரிசர்ச். இதில் இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் ஓசி பிசி 197க்கு சீட்டு க்ளோஸ் ஆயிருச்சு. பிசிஎம் 193க்கும், எம்பிசி 194க்கும், எஸ்சி 186, எஸ்சிஏ 174 மற்றும் எஸ்டி 157க்கு சீட்டு க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து 10வது இடத்துல எந்த கல்லூரி வருதுன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், ஜிசிடி கோயம்புத்தூர் தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் ஓசி கம்யூனிட்டி 197, பிசி 196, பிசி முஸ்லீம் 194, எம்பிசி 195, எஸ்சி 142 மற்றும் எஸ்டி 149க்கு சீட்டு க்ளோஸ் ஆயிருச்சு. அடுத்து 11வது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதே கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, சிஐடின்னு சொல்லக்கூடிய கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் செல்ஃப் சப்போர்ட்டிங் பிரான்ச் இருக்குது. அதோட பிரான்ச் கோடு சிஎம். ஸோ அங்கே ஓசிக்கு 197க்கும், பிசி 196, எம்பிசி 194, எஸ்சி 158 மற்றும் எஸ்டி 123க்கு சீட்டு க்ளோஸ் ஆயிடுச்சு. அடுத்து 12வது இடம் எகைன் தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரையில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வந்து செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் இருக்குது. அங்கே ஓசி கம்யூனிட்டிக்கு 196க்கும், பிசி 195, பிசி முஸ்லீம் 193, எம்பிசி 192, எஸ்சி 178 மற்றும் எஸ்சிஏ 154, எஸ்டி 163க்கு சீட்டு க்ளோஸ் ஆயிடுச்சு. 13வது இடத்தை பொறுத்த வரைக்கும் சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓசிக்கு 196, பிசி 194, பிசிஎம் 194, எம்பிசி 192, எஸ்சி 177, எஸ்சிஏ 80.5க்கு சீட்டுங்கிறது க்ளோஸ் ஆயிருக்குங்க. அடுத்து 14வது இடம் குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் அவங்களோட க்ளோசிங் கட் ஆஃப்ங்கிறது ஓசி 195, பிசி 193, எம்பிசி மற்றும் பிசி முஸ்லீம் 191, எஸ்சி 150, எஸ்சிஏ 128 மற்றும் எஸ்டி 142க்கு சீட்டு க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து 15வது இடம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காஞ்சிபுரம். இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் ஓசி 194, பிசி 191, பிசி முஸ்லீம் 187, எம்பிசி 186, எஸ்சி 146, எஸ்சிஏ 133 மற்றும் எஸ்டி 115க்கு சீட்டு க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பத்மாவதி இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை. இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து இது வரைக்கும் எந்த லிஸ்ட்லையுமே வந்ததில்லை. பட் வந்து இவங்களோட க்ளோசிங் கட் ஆஃப் பார்க்குறப்ப கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டும் ஐடி டிபார்ட்மெண்ட்டில் மட்டும் கட் ஆஃப் அதிகமாக இருக்குது. மற்ற டிபார்ட்மெண்ட்லாம் நார்மலாக அவங்க எப்பயும் வாங்குற கட் ஆஃப் தான் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த கல்லூரியை சூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் கவனமாக பார்த்து சூஸ் பண்ணுங்கள். பட் ஆஸ் பர் தி கவுன்சிலிங் டேட்டா படி பார்த்தீங்கன்னா இந்த கல்லூரி வந்து பார்த்தீங்கன்னா ஓசி கம்யூனிட்டிக்கு 194க்கு சீட்டு க்ளோஸ் ஆகிருக்கு. பிசி 186, பிசி முஸ்லீம் 183, எம்பிசி 186, எஸ்சி 150 மற்றும் எஸ்டி 120க்கு சீட்டு க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து 17வது இடத்துல கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கருப்பூர் சேலம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் க்ளோசிங் கட் ஆஃப் ஓசி 193, பிசி 190, பிசிஎம் அண்ட் எம்பிசி 191, எஸ்சி 158, எஸ்சிஏ 133க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்த கல்லூரியானது 18வது இடம் ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் ஓசி 193, பிசி 190, பிசிஎம் 189, எம்பிசி 187, எஸ்சி 152, எஸ்சிஏ 171க்கு சீட்டு க்ளோஸ் ஆயிடுச்சு. அடுத்து 19வது இடத்துல ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்ரீபெரும்புதூர் காஞ்சிபுரம். அங்கே ஓசி கம்யூனிட்டிக்கு 192க்கு சீட்டு க்ளோஸ் ஆயிருக்கு. பிசி 189, பிசி முஸ்லீம் 187, எம்பிசி 186, எஸ்சி 184, எஸ்சிஏ 186 மற்றும் எஸ்டி 169க்கு சீட்டு க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து 20வது இடத்துல அழகப்ப செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் கேட்டகரியில் 192, பிசி 188, பிசி முஸ்லீம் 186, எம்பிசி 186, எஸ்சி 183 மற்றும் எஸ்சிஏ 181க்கு சீட்டு க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து 21வது இடத்துல லயோலா ஐகேம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. ஸோ இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் ஓசி 191, பிசி 185, பிசி முஸ்லீம் 185, எம்பிசி 182, எஸ்சி
165, எஸ்சிஏ 161 மற்றும் எஸ்டி 155க்கு சீட்டு க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்த பிளேஸ் ராஜலக்ஷ்மி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி காஞ்சிபுரம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓசி 191, பிசி 181, பிசி முஸ்லீம் 187, எஸ்சி 170, எம்பிசி 177, எஸ்சி 179 மற்றும் எஸ்சிஏ 183க்கு கடந்த வருஷம் சீட்டுங்கிறது கிடச்சிருக்கு. அடுத்து பார்க்கக்கூடிய கல்லூரியானது பன்னாரி அம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி 23வது இடம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் ஓசி கம்யூனிட்டி 189, பிசி 185, பிசி முஸ்லீம் 170, எம்பிசி 181, எஸ்சி 162, எஸ்சிஏ 170 மற்றும் எஸ்டி 144க்கு சீட்டுங்கிறது க்ளோஸ் ஆயிருச்சு. அடுத்த கல்லூரியானது 24வது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஈரோடு. இதுக்கு முன்னாடி இந்த காலேஜோட பேருங்கிறது ஐஆர்டிடின்னு சொல்லுவாங்க. அந்த கல்லூரியை பொறுத்தவரை கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் ஓப்பன் கேட்டகரியில் 188க்கும், பிசி 180க்கும், பிசி முஸ்லீம் 181க்கும், எம்பிசி 181க்கும், எஸ்சி 175 மற்றும் எஸ்சிஏ 174க்கும் சீட்டு க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து 25வது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர். இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் ஓப்பன் கேட்டகரியில் 188க்கும், பிசி 183, பிசி முஸ்லீம் 175, எம்பிசி 177, எஸ்சி 145, எஸ்சிஏ 153 மற்றும் எஸ்டி 104க்கு சீட்டு முடிஞ்சிருக்கு. அடுத்து 26வது இடத்துல எந்த கல்லூரி வருதுன்னு பார்த்தீங்கன்னா கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். ஸோ கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் ஓசி கேட்டகரி 187க்கும், பிசி 184க்கும், பிசி முஸ்லீம் 176க்கும், எஸ்சி 177க்கும், எஸ்சிஏ 163 மற்றும் எஸ்சிஏ 162க்கும் சீட்டுங்கிறது க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து 27வது இடம் கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் ஈரோடு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் ஓப்பன் கேட்டகரியில் 187க்கும், பிசி 180, பிசி முஸ்லீம் 173, எம்பிசி 176, எஸ்சி 142, எஸ்சிஏ 145 மற்றும் எஸ்டி 134க்கு சீட்டு க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து 28வது இடம் சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சென்னை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஓசி கேட்டகரி 187, பிசி 179, பிசி முஸ்லீம் 178, எம்பிசி 175, எஸ்சி 134, எஸ்சிஏ 141க்கு சீட்டு க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து 29வது பிளேஸில் சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் ரிசர்ச். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் ஓசி கேட்டகரி 187, பிசி 182, பிசி முஸ்லீம் 181, எம்பிசி 179, எஸ்சி 174, எஸ்சிஏ 163 மற்றும் எஸ்டி 168க்கு சீட்டு க்ளோஸ் ஆயிருக்கு. 30வது பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் கோயம்புத்தூர். அங்கே பொறுத்த வரைக்கும் ஓப்பன் கேட்டகரியில் 186, பிசி 180, பிசி முஸ்லீம் 176, எம்பிசி 178, எஸ்சி 157, எஸ்சிஏ 153 மற்றும் எஸ்டி 136க்கு சீட்டு க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து 31வது இடத்துல ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர். அங்கே பொறுத்த வரைக்கும் ஓப்பன் கேட்டகரி 186, பிசி 180, பிசி முஸ்லீம் 179, எம்பிசி 178, எஸ்சி 142, எஸ்சிஏ 119 மற்றும் எஸ்டி 145க்கு சீட்டு க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து பார்க்கக்கூடிய கல்லூரியானது 32வது இடத்துல ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் ஓசி 185, பிசி 178, பிசி முஸ்லீம் 180, எம்பிசி 176, எஸ்சி 141, எஸ்சிஏ 132 மற்றும் எஸ்டி 149க்கு சீட்டுங்கிறது முடிஞ்சிருக்கு. அடுத்து 33வது இடத்துல ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் ஓசி 185, பிசி 179, பிசி முஸ்லீம் 177, எம்பிசி 177, எஸ்சி 151, எஸ்சிஏ 128 மற்றும் எஸ்டி 169க்கு சீட்டு க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து 34வது பிளேஸில் மெப்கோ ஸ்லாங்க் இன்ஜினியரிங் காலேஜ். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் ஓப்பன் கேட்டகரி 185, பிசி 178, பிசி முஸ்லீம் 178, எம்பிசி 164, எஸ்சி 150, எஸ்சிஏ 158 மற்றும் எஸ்டி 157க்கு சீட்டு க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து 35வது இடத்துல மீனாட்சி சுந்தரராஜன் இன்ஜினியரிங் காலேஜ் கோடம்பாக்கம் சென்னை. அங்கே வந்து ஓசி 185, பிசி 180, பிசி முஸ்லீம் 183, எம்பிசி 172, எஸ்சி 163, எஸ்சிஏ 120 மற்றும் எஸ்டி 157க்கு சீட்டு க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து 36வது இடம் ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் ஓசி கேட்டகரியில் 185, பிசி 180, எம்பிசி 176, பிசிஎம் 176, எம்பிசி 174, எஸ்சி 156 மற்றும் எஸ்சிஏ 92க்கு சீட்டு கிடச்சிருந்திருக்கு. அடுத்து 37வது இடம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பர்கூர் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட். அங்கே ஓப்பன் கேட்டகரியில் 184, பிசி 177, பிசி முஸ்லீம் 178, எம்பிசி 182, எஸ்சி 143க்கு சீட்டு க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து தந்தை பெரியார் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வெள்ளூர். ஓசி கேட்டகரியில் 184, பிசி 171, பிசி முஸ்லீம் 175, எம்பிசி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 176 மற்றும் எஸ்சி 136க்கு சீட்டுங்கிறது க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து 39வது இடம் நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ்
கோவில்பட்டி, தூத்துக்குடி மாவட்டம். ஸோ இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் ஓசி 184, பிசி 175, பிசி முஸ்லீம் 182 மற்றும் எம்பிசி 166 சீட்டுங்கிறது க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து 40வது இடம் ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ், வட்டமலைப்பாளையம், கோயம்புத்தூர். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் ஓப்பன் கேட்டகரி 183, பிசி 175, பிசி முஸ்லீம் 176, எம்பிசி 173, எஸ்சி 187, எஸ்சிஏ 178 மற்றும் எஸ்டி 160 சீட்டுங்கிறது க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து 41வது இடம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், ஸ்ரீரங்கம், திருச்சிராப்பள்ளி. ஸோ இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் கேட்டகரியில் 183க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. பிசி 171, பிசிஎம் 180, எம்பிசி 174, எஸ்சி 177, எஸ்சிஏ 151 மற்றும் எஸ்டி 162க்கு சீட்டு க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எம்டி இன்ஜினியரிங் காலேஜ். ஆர்எம்டி இன்ஜினியரிங் காலேஜை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் கேட்டகரி 182, பிசி 175, பிசிஎம் 165, எம்பிசி 171, எஸ்சி 196, எஸ்சிஏ 178 மற்றும் எஸ்டி 192க்கு சீட்டுங்கிறது க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 43வது இடம் சென்ட் சேவியர்ஸ் கத்தோலிக் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கன்னியாகுமரி. இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் கேட்டகரி 181, பிசி 170, பிசி முஸ்லீம் 176, எம்பிசி 140, எஸ்சி 190 மற்றும் எஸ்டி 175க்கு சீட்டு க்ளோஸ் ஆயிருக்கு. அதுமாதிரி 44வது இடம் சவிதா இன்ஜினியரிங் காலேஜ், ஸ்ரீபெரும்புதூர், காஞ்சிபுரம். ஓப்பன் கேட்டகரி 181, பிசி 173, பிசி முஸ்லீம் 164, எம்பிசி 167, எஸ்சி 188, எஸ்சிஏ 180, எஸ்டி 177. அதேமாதிரி 45வது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம் வள்ளியம்மை இன்ஜினியரிங் காலேஜ், காட்டாங்குளத்தூர், சென்னை. ஓசியில் 181, பிசி 172, பிசி முஸ்லீம் 169, எம்பிசி 171, எஸ்சி 179, எஸ்சிஏ 179 மற்றும் எஸ்டி 167க்கு சீட்டுங்கிறது முடிஞ்சிருச்சு. அடுத்து 46வது இடம் அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ், திருநெல்வேலி. இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் கேட்டகரி 180, பிசி 170, பிசி முஸ்லீம் 166, எம்பிசி 167, எஸ்சி 175, எஸ்சிஏ 172 மற்றும் எஸ்டி 158. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கடந்த வருஷம் ஓசி கம்யூனிட்டியில் 180க்கு மேலே கட் ஆஃப் வாங்கின மாணவர்கள் சேர்ந்த கல்லூரிகளோட தகவல்கள். ஸோ இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆக்சுவலாக டாப் 50 காலேஜஸ்ன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இங்கே 46 கல்லூரிகள் தான் இருக்குது. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த 46 கல்லூரிகளுக்கு அடுத்து வர கல்லூரிகளில் 179.5க்கெலாம் போயிடுது. ஸோ இந்த தகவலானது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 180க்கு மேலே கட் ஆஃப் வாங்கியிருக்கீங்க, ஓசி கேட்டகரியில் சீட் எடுக்கணும்னா வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஒரு டாப் 46 காலேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா 180க்கு மேலே கட் ஆஃப் வாங்கின மாணவர்கள் தேர்ந்தெடுத்த கல்லூரிகள் மற்றும் அந்த கல்லூரிகளை வந்து 180க்கு மேலே கட் ஆஃப் வாங்கியிருந்தால் தான் வந்து சீட்டுங்கிறது இருக்குது அப்படிங்கிற தகவல்கள். ஸோ இதில் இன்னொரு விஷயம் தெளிவுபடுத்திக்கிறேன், இது முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியோட அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து எடுத்த தகவல்கள் மட்டும்தான். சரிங்களா? உங்களுக்கு இந்த மாதிரி கண்டினியூஸாக டிஎன்ஏ 2024 சம்மந்தப்பட்ட தகவல்கள், கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள், இது மட்டும் இல்லாமல் பர்டிகுலராக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜோசா கவுன்சிலிங், விஐடி கவுன்சிலிங், அமிர்தா, சாஸ்திரா, எஸ்ஆர்எம் கவுன்சிலிங்னு A to Z தகவல்கள் நம்ம வந்து கண்டினியூஸாக கொடுத்துட்டு வரோம். அதே சமயத்தில் உங்களுக்கு டிஎன்ஏ கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணும்னாலும் சரி, உங்களுக்கு 1-to-1 கேரியர் கைடன்ஸ் வேணும்னாலும் சரி, நீங்கள் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா நம்ம உங்கள் பெரும்பாலான உங்கள் டவுட் சம்மந்தப்பட்ட கேள்விகளுக்கான வீடியோஸ் எல்லாமே இருக்குது. அதையும் தாண்டி உங்களுக்கு 1-to-1 கேரியர் கைடன்ஸ் வேணும்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் என் நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சரிங்களா? அப்படி இல்லைன்னா சோசியல் மீடியா குரூப்ஸ் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கண்டினியூஸான அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். இது மாதிரி கண்டினியூஸான தகவல்களுக்கு யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமானதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.